ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் குட் நியூஸ். இது 2025ல வெளியான ஒரு மூவி தான். ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த காமெடி என்டர்டைன்மெண்ட்டும் கலந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல 1970ல 51 பேசஞ்சர்ஸ கொண்டு ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு 66 நாள் கழிச்சு வெளியே விடுறாங்க. அப்படி அங்க இருந்து வந்த பனை கைதிகளை அந்த மக்களை வச்சு வெளியே விடுறாங்க. அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க மீடியாக்கு. என்னன்னா, எங்களை ரொம்ப கொடுமை பண்ணாங்க, எங்களுக்கு சாப்பாடுலாம் எதுவுமே கொடுக்கல, எங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக்லாம் வந்து வச்சாங்க, இந்த மாதிரி ரொம்ப கொடுமையெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அழுதுட்டே பேட்டி கொடுக்குறாங்க. இங்க செகண்ட் ஒன் என்ன நடக்குதுன்னா, டோக்கியோ ஜப்பான்ல ரெட் ஆர்மி அப்படின்னு ஒரு தலைவன் இருக்கான், அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவன். அந்த தலைவனை வந்து கைது பண்றாங்க. பண்ணி அவனை வந்து கஸ்டடியில வச்சுட்டு அவன்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது அவனுடைய ட்ரெஸ்ல ஒரு பேப்பர் இருக்கு, அதுல HG அப்படின்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னா என்னவா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அந்த டைம்லயே இங்க ஒரு ஃபிளைட்டை காட்டுறாங்க. 130 பேசஞ்சர்ஸ் கொண்ட இந்த ஃபிளைட்டை இப்போ வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த பைலட்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பைலட்ஸ் இருப்பாங்க. அவங்க அதுல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, சார் நீங்க 10,000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்க, செம்ம சார் அப்படின்னு சொல்லும் போது, 10,000 ஹவர்ஸ் இப்படி உட்காந்து எனக்கு பைல்ஸ் வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு அந்த சாரும் சொல்றாங்க. சார் உங்களுக்கு பைல்ஸ் வந்தா என்ன, இவ்வளவு இது பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, அதான பெருமை அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து அந்த ஃபிளைட்டுமே கிளம்புனோன்னு அந்த டைம் தான் இப்போ இவர் வந்து ரிவீல் பண்றாரு. அந்த தலைவர் இருக்கல, அவரு HJ அப்படின்னா ஹைஜாக் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் தான் டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து ஹைஜாக்கர்ஸ் தான் கன் வச்சு நம்ம பைலட்ஸ் கிட்ட, இந்த ஃபிளைட் வந்து நார்த் கொரியா போயே ஆகணும், இல்லன்னா உங்களை எல்லாம் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம பைலட்க்கு ஒரு யோசனை வருது, இங்க இது வந்து டொமஸ்டிக் ஃபிளைட், இதுல வந்து ஃபியூயல் அவ்வளோ இல்ல, சோ பக்கத்துல இருக்க ஒரு ரன்வேல இறக்கிட்டு ஃபியூயல் நிரப்பிட்டு தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன போய் சொல்றீங்களா எங்ககிட்டயே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹைஜாக்கர்ஸ்க்கு அவ்வளோலாம் தெரியாது, இல்ல ஃபியூயல் பத்தி அது எங்க இருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ வந்து பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஜப்பானோட பெரிய ஆபீசர்ஸ்க்குலாம் இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருச்சு, ஒரு ஃபிளைட் இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஃபிளைட்ல இருந்து நம்ம பைலட்ஸும் வந்து வெளிப்படுத்துறாங்க. என்னன்னா, நாங்க பக்கத்துல இருக்க இந்த இட்டாசுக்கி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து இறங்குறோம், அங்க வந்து எங்களுக்கு ஃபியூல் நிரப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாத்துவாங்க அப்படின்ற நேரத்துல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி சொல்றாங்க நம்ம பைலட். ஆனா நம்ம ஹைஜாக்கர்ஸும் ஒரு டிமாண்ட் பண்றாங்க, எந்த மிலிட்டரி ஆபீசர்ஸும் பக்கத்துல எல்லாம் நிக்க கூடாது, யாருமே எங்க பக்கத்துல இருக்க கூடாது, அப்பதான் நாங்க தரையிறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு டிமாண்ட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த ஊர்ல இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம இந்த பிளைட்ல இருந்து காத்து எடுத்துட்டு இந்த பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸை காப்பாத்தணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பெரிய ஏர்லைனோட ஓனர் வந்து நின்னுட்டு கத்திட்டு இருக்காரு, என்ன எங்களோட ஏர்லைனோட இருக்கிற இடத்துல என்ன ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்க ஆர்மி எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களும் சொல்றாங்க, என்ன பண்றது, பேசஞ்சர்ஸை காப்பாத்தணும், இல்ல காப்பாத்த முடியலன்னா அட்லீஸ்ட் தியாகங்கள் சில செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓனர் வந்து கத்துறாரு, உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா, பேசஞ்சர்ஸ் எங்களோட பிளைட் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நீங்க பாட்டுக்கு இடிச்சு போட்டு போயிருவீங்களா அப்படின்லாம் வந்து அவர் கத்திட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஒரு ஃபிளைட் ஜெட் நேரா அந்த ஃபிளைட் கிட்ட வருது, அதாவது ஹைஜாக் பண்ணிருப்பாங்க, அந்த ஃபிளைட்டுக்கு நேரா வந்து நிக்குது. அப்போ பைலட்ஸும் பாக்குறாங்க, என்ன இது இந்த பக்கமா ஏன் நேரா வந்து நிக்குது இந்த ஃபிளைட் அப்படின்னு அவங்களும் பாத்துட்டே இருக்காங்க. ஹைஜாக்கர்ஸும் பாக்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நேரா அந்த ஃபிளைட் ஜெட் எதிர்க்கு வந்து நின்னுட்டு அதுல இருக்கிற அந்த பைலட் வந்து இறங்கி ஓடி போயிடாரு டக்குன்னு. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னன்னு பார்த்தா பயங்கர டிராபிக்ல இப்படி ஒரு வந்து நின்று போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. அந்த ஆபீசர் மினிஸ்டர்ஸ்ல ஆபீசர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆபீசர் தான். யாரா இந்த பிளான பண்ணது அப்படின்னு கேட்டா அவர் வர, நான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும் போது கண்ணுக்குள்ளே பலான்னு ஒரு அழகா வைக்கிறாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அந்த ஹைஜாக்கர்ஸ்ல ஒரு முரட்டு லேடி ஒருத்தி இருக்கா, அவ வந்து டேய் இப்ப இந்த பிளைட்டை எடுக்கலன்னா ஒவ்வொரு தலையும் ஒரு செகண்ட்ல உருளும் பாருங்கடா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்றா. இங்க சவுத் கொரியால எல்லா மினிஸ்டர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ஆள் உள்ள வராரு, அவர் பேர் தான் வந்து நோபடி. சோ அவர் பேர் வந்து இந்த படம் ஃபுல்லா நோபடி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு, அப்படி வச்சுக்கலாம். இந்த ஆபரேஷன் வந்து அதாவது ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க, அது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கும், அது கவர்மெண்ட்கே வந்து வெளியே வராது, ஒரு சீக்கிரட்டான ஆபரேஷன் தான் ஒன்று பண்ண போறோம். இதை சொன்னதுன்னா யூஎஸ் கவர்மெண்ட் தான் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதுலயே ஒரு ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் வந்து இந்த நோபல் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பிளான் இருக்கு அப்படின்னா சொல்லும் போது
இவர் வந்து இது ரொம்ப கஷ்டமானது, இது செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இத செஞ்சா வந்து அமெரிக்காவுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜப்பான்காரங்கலாம் நம்மளுக்கு காலத்துக்கும் கடமைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஜப்பான் ஃபிளைட் தானே. சோ அத காப்பாத்த நம்மளுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாரு. என்ன இருந்தாலும் வானத்துல போயிட்டு இருக்கிற அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்னா பேசிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம மினிஸ்டர் சொல்லவும், கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு அந்த நோபடி சொல்றாரு. அப்போ எல்லாரும் வெளியே போங்க, இவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வெளியே போயிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் பேசுறாங்க. அப்போ நம்ம மினிஸ்டர் வந்து நம்ம நோபடி கிட்ட, நான் என்ன சொன்னாலும் அதை நீ செய்யணும், நான் தண்ணியில நடக்கணும்னாலும் நீ அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணணும், அதான் உன்னோட வேலை, மத்தபடி கேள்வி கேட்கணும் உன் வேலை இல்ல, அதை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ அந்த ஃபிளைட் ஹைஜாக் பண்ணிப்பாங்களா, அந்த ஃபிளைட்ல ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவர் சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது ஃபுல்லா மூடி வச்சு ஒரே இடத்துல நிக்கவும் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு போல. டக்குனு அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வச்சு பார்க்கும்போது இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா டைம் பைலட்ஸும் வந்து நம்மளுடைய அந்த மினிஸ்டர் இருப்பாங்க, ஜப்பான் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட் உள்ள இருக்காங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்றாங்க, இந்த பேஷண்ட்ஸ் அப்புறம் யாரெல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க வயசானவங்களையும் வெளியே விட்டுருங்க, நாங்க வந்து உங்க ஃபியூல் எல்லாம் நிரப்பி உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கோம், மேப் கூட கொடுக்குறோம், நீங்க வந்து நார்த் கொரியாக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க, ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து, சரி நோயாளிங்களும் வயசானவங்களையும் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விட்டுறாங்க. விட்டோம்னா டக்குனு ஃபியூல் நிரப்பிட்டு அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல அது வந்து ஒரு மேப் ஒன்று கொடுக்குது. டேய் என்னடா இது பைலட்ஸ் ஓட்டுற மேப் மாதிரி கொடுன்னு பார்த்தா இந்த சின்ன பசங்க படிக்கிற மேப் எல்லாம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டையும் அவங்க வந்து எடுத்துடுறாங்க. அந்த டைம்ல வந்து அந்த ஜப்பான் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல வேலை நம்ம வெற்றிகரமா ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுல கூட்டத்துல ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அவர் வந்து டே லூசுங்களா, லூசு மடைங்க மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு நடுவுல கூட ஜெட் சைட்டை வச்சு அவங்களை கடுப்பேத்தி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பேசிக்கிறீங்க, போங்கடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்க நம்ம நோபடி இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. சோ இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. எதுக்கு இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவர் தான் பெஸ்டா இருப்பாரு, இவரோட வேலையில இவர் பெஸ்டா இருப்பாரு. சோ இவர் நல்ல ஒரு சோல்ஜரும் கூட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டனால இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இவரையும் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இந்த ஆர்மி ஆபீஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்ததும் இந்த மாதிரி உங்களோட ஐடியா கொடுங்க அப்பதான் உள்ள விடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம நோபடி வந்து எனக்கு உச்சாசு டக்குன்னு வருது, முட்டிக்கிட்டு வருது, எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னா உள்ள விட மாட்டாங்க, உங்களை அடிச்சுதே கொள்ளுருவாங்க, ஒழுங்கா வந்து ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நீ சொல்லுடா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவரும் சொல்றாரு இவருக்கு பாத்ரூம் அதான் சீக்கிரமா போகணுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் வந்து உள்ள விட்டுறாங்க. அடே இதுதான் கோல் வேடா, எனக்கே தெரியாது, நோபடி நீ யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு. வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டதும் இது வந்து கவர்மெண்ட்கே தெரியாத ஒரு சீக்ரெட் ஜாப் தான், இது நீ பண்ணணும், உனக்கு நிறைய மெடல் எல்லாமே கிடைக்கும், இவ்வளவு பேசஞ்சர்ஸை காப்பாத்தின பெருமையும் உனக்கு தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே இதெல்லாம் பேசி நைஸா பேசி நம்ம நோபடியும் அவர்கிட்டயே வந்து வேலை வாங்குறாங்க. இங்க வந்து நார்த் கொரியாலயும் இந்த நியூஸ் வந்ததும் அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து இதுதான் நல்ல சான்ஸ், 130 பேசஞ்சர்ஸ்னா இவங்களை வச்சு நல்ல டிமாண்ட் பண்ணலாம் நம்ம ஜப்பான் நாட்டை அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இவங்களுமே வந்து ஒரு ஏர் டிராபிக் கண்ட்ரோலரை வந்து நியமிச்சு அதுலயே பெஸ்டானவங்க நியமிச்சு அந்த ஃபிளைட்ல இருக்கவங்க கிட்ட ஃப்ரீக்வன்சி மூலமா பேச முடியுமா அப்படின்றத பாக்குறாங்க. அதுதான் இவங்க ரெண்டு நாடுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு 40 மைல்ஸ் அளவு தான் வந்து தெரிய வருது. சோ இப்போ நம்ம ஹீரோட லைசன்ஸ் சொன்னாதான் அது இன்னும் கொஞ்சம் ஒரு 120 மைல்ஸ் வரைக்கும் போகும். ஹீரோட லைசன்ஸ் கேட்காங்க. ஹீரோ வந்து என்னோட லைசன்ஸ் எல்லாம் என்னால தர முடியாது, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்குது, நான் ஏதாவது ஒரு இதுல சிக்கவா, ஏதாவது ஒரு மேட்டர்ல நான் சிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் என்னையே இது பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவோம். நீங்க லைசன்ஸ் கொடுத்தா அவனும் கன் வச்சுலாம் மிரட்டுறாங்க. அந்த டைம் வந்து அப்புறம் அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. அப்போ நம்ம ஹீரோ பேசுறாரு, இந்த மாதிரி லைசன்ஸ் நம்பர் எல்லாம் கேக்குறாங்க, அதெல்லாம் எப்படி என்னால தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து கொடுத்துதான் ஆகணும், இது என்னோட ரூல், என்னோட இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் யோசிக்கிறாரு, என்னதான் நம்ம பண்ணாலும் நம்ம குடுக்கலன்னா நம்ம எப்படி சாவடிக்கதான் போடுறாங்க, அதனால நம்ம எப்படி கொடுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குனு இங்க நம்ம நோபடி வந்து அந்த லைசன்ஸ் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சுங்க, பாத்தீங்களா நான் அந்த நம்பரை யாருமே சொல்லலீங்களா, சாட்சி அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறாரு. அப்போன்னு கவர்மெண்ட் 2 பிளைட்ஸ விடுது. அவங்க வந்து பேசுறாங்க, அந்த பிளைட்ஸ் வருதுல அவங்க வந்து இந்த பிளைட் கிட்ட பேசுறாங்க, இந்த ஜப்பான் பிளைட் கிட்ட. இது ஜப்பான் பிளைட் தான் ஹைஜாக் பண்ண பிளைட். சோ அது நம்ம ஜப்பான் பிளைட் அப்படி வச்சுக்கலாம். அந்த பிளைட்ல இருக்கிற பைலட்ஸ் கிட்ட பேசுறாங்க, நீங்க என்னையே ஃபாலோ பண்ணி இங்க தரையிறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹைஜாக்கர்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது, நீ யார் அதை சொல்றதுக்கு, நாங்க நேரம் நார்த் கொரியா தான் போகணும், நடுவுல வரந்தனா இங்க இருக்கிற மக்கள் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு மிரட்டுறான். அப்போ வந்து இவங்க வந்து இல்ல நீங்க இங்கதான் தரையிறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஃபிளைட் ஓட்டிட்டு வரவங்களும் அவங்க டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. அந்த இதுவே ரிப்ளை பண்ணாம கட் பண்ணிடுறாங்க. இது யாரா புது தலைவலி 2 ஃபிளைட் நடுவுல வந்து நிக்குது, டக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை எப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது டக்குன்னு அவங்க வந்து நிறுத்திடுறாங்க நம்ம ஹீரோவை. அங்க இருக்கிற ஆளுங்கன்னா எதுக்கு நம்ம ஹீரோவை நிறுத்துறாங்க அப்படின்னா, இது கவர்மெண்ட்க்கு தெரியாம நடக்கக்கூடியது. இதுக்கு வந்து கவர்மெண்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா எப்படி ஆகும், அதெல்லாம் இல்ல, இது கவர்மெண்ட்க்கு எல்லாம் தெரியக்கூடாது, இது சீக்ரெட் ஜாப் தானே, அதுதானே நீங்க பாக்கணும், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ஹீரோக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த கவர்மெண்ட் வந்து என்னடா அவங்க பதிலே பேசலையா ஹைஜாக்கர்ஸ், அப்படியே போய் தொலைங்க, நார்த் கொரியாக்கு போங்க, எங்கேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுமே அந்த பிளைட்ஸை வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. சோ பிளைட்ஸ் போயிடுச்சுன்னு நம்ம ஹைஜாக்கர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஹாப்பி, சரி நம்ம நார்த் கொரியாக்கு போயிடலாம் அப்படின்னு. இங்க நம்ம ஹீரோ வந்து எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சியை ட்ரை பண்ணி அவங்க கிட்ட பேச பாக்குறாங்க. அப்ப சரி நம்ம ஹீரோவோட எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி வந்து 1341 அதையும் சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து நார்த் கொரியால இருக்காங்கல்ல அவங்களும் சொல்றாங்க 1291. இந்த ரெண்டுத்துல எதையோ ஒண்ணு சூஸ் பண்ணோம். அப்போ வந்து கௌபாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோ எதிர்க்க நார்த் கொரியா ஆபீசர், நடுவுல வந்து நம்ம பைலட் எதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் பெரிய இதுவே அப்படியே பெரிய சஸ்பென்ஸோட காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பைலட் வந்து 1341 நம்ம ஹீரோவோட ஃப்ரீக்வன்சியை வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சோ அங்க வந்து கனெக்ட் ஆயிடுது. நார்த் கொரியா ஆபீசர் காலியாற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து சும்மா ஒரு பிளே மாதிரி தான் காட்டுறாங்க. சோ ரேடார் கான்டாக்ட்ல வந்து 2 ஃபிளைட் கிட்ட பேசுறாங்க. ஜப்பான் ஃபிளைட் இருக்குல்ல அந்த ஃபிளைட்டோட பைலட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ வந்து கனெக்ட் ஆயிடுறாரு. கனெக்ட் ஆயிட்டும் போது குண்டு வெடிச்சுன்னு பயந்துறாங்க. என்னன்னு பார்த்தா இது கம்மி தான் பண்றோம், பயப்படாதீங்க, நீங்க வந்து சேஃபா வந்து இந்த இடத்துல இறங்குவீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லி வெல்கமும் பண்ணணும். எல்லா ஹைஜாக்கர்ஸ்க்கும் செம ஹாப்பி ஆயிடுது, நம்ம நார்த் கொரியா வந்துட்டோம், பியாங்யாங்யோ அந்த பிளேஸோட பேரு. சோ அங்க நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு ஹாப்பியா ஆயிடுறாங்க. வெல்கம் எல்லாம் செம்மையா இருக்கே அப்படின்னு ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் அப்படியே மறந்து போறாங்க. பைலட்ஸுமே அதை பார்த்து வியப்பாடுறாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ இருக்காருல்ல அவருக்கு ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்னா, இது வந்து நம்ம ஹீரோ வந்து சவுத் கொரியாவோட சோல்ஜர் தான். சோ இவங்கள வந்து சவுத் கொரியால தான் இறங்க வைக்க போறாங்க, அதுதான் பிளான். ஆனா அந்த சவுத் கொரியா அந்த பிளேஸ் இருக்குல்ல அந்த ரன்வே அதை ஃபுல்லாத்தையும் நார்த் கொரியா மாதிரி செட் பண்ண போறாங்க. சோ இதுதான் நம்ம ஹீரோட பிளான். இதையும் வந்து நம்ம மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருப்பார்லையா அவர்கிட்டயும் சொல்றாங்க. அவர் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஹெல்ப் பண்றது நோபடியும் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் படம் எல்லாம் எடுத்திருக்காரு, நல்லா ஹிட்டான படம். சோ அவரை கூட்டிட்டு வந்து இங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் கொரியா மாதிரி இங்க இருக்கணும் பார்த்ததும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண வைக்கிறாங்க. சரி அந்த டைரக்டருமே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. அதாவது நார்த் கொரியால பார்த்தா கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்க, சவுத் கொரியால பாய்ஸ் அழகா இருப்பாங்க மாதிரியே நார்த் கொரியா கேர்ள்ஸ் அழகா இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் நிறைய நார்த் கொரியா அந்த யூனிஃபார்ம் இருக்கும்ல ஆர்மி யூனிஃபார்ம் அதையும் வந்து எல்லாருக்கும் போட வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவங்களோட பிளேஸ்ல வந்து பிளைட் இறங்க போகுது, இப்போ அவர் நினைச்சதுல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. அந்த டைம் வந்து ஜப்பான் மினிஸ்டர்ஸும் வந்து இறங்குறாங்க. வந்தது நீங்க சூப்பரா ஒரு மூவ் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லணும். பாத்தீங்களா எங்களுக்கு தான் பெரிய இதுவே அப்படின்ற மாதிரி பெருமையா பீதிக்கிறாரு நம்ம மினிஸ்டர். ஆனா அவர் ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலி கொள்கையை விட எனக்கு மக்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாமே ரெடி ஆகுது. அந்த டைம் வந்து ரன்வே 14ல இறங்க சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பைலட்ஸ் கிட்ட, ஜப்பான் பைலட்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்டயும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த மினிஸ்டர் பாருல அவர் வந்து நீயே முடிகிற வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனால உனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்க போகுது பாத்தியா, உனக்கு எவ்வளவு மெடல் இதுன்னு கிடைக்க போகுது, நீ பெரிய ஆளா போறப்பா அப்படிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இமேஜினுக்கு போயிட்டாரு. பெரிய மேடையில நீங்க தான் ஹீரோ, இவ்வளவு பேசஞ்சர்ஸ காப்பாத்திருக்கீங்க, அவங்க அவ்வளவு உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னா சொல்லி பெரிய மெடல் எல்லாம் வாங்குற மாதிரி அவர் இமேஜின் பண்றாரு. இங்க நோபடி இருக்கார்ல அவர்கிட்டயும் போயிட்டு நீயும் இதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்பதான் நோபடியோட விஷயத்த சொல்றாங்க. நோபடி வந்து நார்த் கொரியாவோட சோல்ஜர். சோ நார்த் கொரியா வந்து தப்பிச்சு வந்த சோல்ஜர் தான். அதனால இங்க வந்து அவருக்கு எந்த ஐடென்டிட்டியும் இல்ல. அதனாலதான் அவரோட பேரும் கூட நோபடி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அந்த மினிஸ்டர் இருக்கார்ல அவருக்கு கீழே தான் நம்ம நோபடி இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் நோபடி வந்து நோ சொல்லாம கேட்கணும், அதுதான் நோபடியோட வேலை. சோ நோபடியும் டக்குன்னு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு நார்த் கொரியா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு முன்னாடி போய் நிக்கிறாரு. பிளைட் வந்து லேண்ட் ஆக போது ஹைஜாக்கர்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நார்த் கொரியா வந்துருச்சுன்னு. இந்த பிளான் மட்டும் இல்லைன்னா நாங்க பிளான் பி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பைலட்ஸ் கிட்ட சொல்றாங்க. பிளான் பி அது என்னது அப்படின்னும் போது இந்த பாம்பை வெடிக்க வைக்கிறது தான் எங்களோட பிளான் பி. ஒண்ணு நார்த் கொரியா போகணும், இல்லைன்னா இந்த பிளைட்லயே நாங்க எல்லாரும் செத்து போனோம், இதுதான் எங்களோட பிளான் பி அப்படின்னு சொல்றாங்க. பிளைட் லேண்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சாங் எல்லாம் பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, அவங்களை வெல்கம் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆனா இவங்க பிளைட் ஓப்பனே ஆகல. என்ன ஓபன் ஆகலன்னு நின்று பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற அந்த மொரட்டு லேடி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு
பைனாகுலர் வச்சிருக்காங்க. பைனாகுலர்ல பார்த்தா அங்க ஒரு அமெரிக்கன் பிளைட் ஒண்ணு தெரியுது. அமெரிக்கன் பிளைட் நல்லா தெரியுதே, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ வந்து அமெரிக்கன் பிளைட்டா என்னடா சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல நாங்க அது உளவுத்துறைக்காக வச்சிருக்கோம், அமெரிக்காவே சண்டை போடுறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹைஜாக்கர்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் இருப்பாரு, அவரு நார்த் கொரியா எவ்வளவு முன்னேறிச்சுப்பா, அமெரிக்கா கிட்டே ஃபைட் பண்ண போதும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. டக்குன்னு அந்த பொண்ணு பைனாகுலர் வச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு பிளாக் மேன் வந்து ஹாம்பர்கர் சாப்பிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு என்னது பிளாக் மேனா, நார்த் கொரியால எப்படி பிளாக் மேன் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் பரதேசி அங்கடா உட்காந்து பர்கர் சாப்பிட்டு இருக்க, உள்ள வந்து சாப்பிட வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து குமுறிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. இங்க சோவியட்ல வந்து பிளாக் மேன் இருப்பாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நீங்க சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லவும், ஐயோ எனக்கு தெரியுது, ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் சின்ன பசங்க, ஒரு சின்ன ஏஜ்ல உள்ளவங்க தான் ஹைஜாக் பண்ணிருக்காங்களே. சோ அப்போ இவர் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். அந்த ஹைஜாக்கர்ஸோட ஹெட் இருக்கான்ல, அவன் வெளியே வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறான். அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம நோபடி வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாரு, ஏன்னா அவர் நார்த் கொரியால தான் ஆப்வியஸ்லி இருந்தாரு. சோ ஆன்சர் பண்ணிடுறாரு. செகண்ட் கொஸ்டின் கேட்கும் போது இது நீ சொல்லாத வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்லு அந்த டைரக்டர் கிட்ட கேக்குறாங்க. டைரக்டர் வந்து என்ன சொல்றீங்க, என் காலையே விழிலையே அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அந்த டைம் டக்குன்னு நம்ம அந்த மொரட்டை லேடி இருக்காங்களா, அவங்க ஓடி வந்து ரேடியோ காட்டுறாங்க. ரேடியோல வந்து அமெரிக்கன் சாங் ஓடுது. நார்த் கொரியால அமெரிக்கன் சாங் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த ஹெட்டும் வந்து அந்த சாங் பிளே ஆகுதுல அது வெளியே நீட்டிட்டு, இது வந்து பியாங்யோவா எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த டைரக்டரும் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு என்ன சொல்றதுனே தெரியல, டக்குன்னு நோன்னு சொல்லிடுறாரு. அப்போவே இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சு இது நார்த் கொரியா இல்ல அப்படின்னு. அந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருக்காருல்ல, அவருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட, டேய் என்னடா இது பிளானு, பொக்கு பொக்கு நான் ஹீரோவை 2 அடி அடிச்சுட்டு உன் பிளானுக்கு என்னடா சொல்ல, ஏதோ சாக்கு சொல்லியா, இந்த சாக்கு நான் போயிட்டு மேல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியுமாடா அப்படிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க பேசலாம் கேட்டா இதானே எனக்கு நடக்கும் அப்படின்னு நல்லா திட்டிட்டு அங்கிருந்து போறாரு. அப்போ வந்து பிரசிடென்ட் கிட்ட இருந்து நியூஸ் வருது, இந்த பிளைட்டை நார்த் கொரியாவுக்கு அனுப்ப சொல்லி நியூஸ் வருது. ஆக்சுவலி நார்த் கொரியாவுக்கு அனுப்புனா நார்த் கொரியால இருக்கிற அந்த கண்ட்ரோலர் இருக்கும்ல, சேஃப்டி கண்ட்ரோலர் ஃபிளைட் வந்து இவங்க எப்படியுமே அடிச்சு காலி பண்ணிரும். அதனால மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஹீரோவும் இந்த பிளான வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டைம் ஜப்பான்ல இருந்து மினிஸ்டர்ஸும் இங்க இங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீங்க ஒரு பெரிய வேலை பண்ணிருக்கீங்க, இந்த பிளைட்ட அங்க போறது இங்க இறக்கிருக்கீங்க, எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா, சூப்பர் குட் ஜாப் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து நான் என்னோட மினிஸ்டர் கிட்ட தான் கேட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், மினிஸ்டருக்கு தான் எல்லா பாராட்டும் போகுது. மினிஸ்டருக்கு அப்படியே ஒரு குஷியாவது, வாங்க அவங்க இன்னும் நம்ம கலந்து பேசலாம், என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் தான் அந்த ஃப்ரீக்வன்சில வந்து பேசிட்டு இருக்காரு ஹைஜாக்கர்ஸ் கிட்ட. அப்போ ஹைஜாக்கர்ஸ் வந்து முப்போன்னு வந்து ஹைஜாக்கர்ஸ் கேக்குறாங்க, இங்க இறக்க சொல்லி பிளான் பண்ணவன் எவன்டா அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் இந்த பிளானுக்கு எல்லாம் தலைவன் அப்படின்னு நம்ம மினிஸ்டர் சொல்லவும், உன் குரல் இல்லையே அது வேற குரல் கிடைச்சு அப்படின்னு போது, இல்ல இந்த தலைவன் நான் தான், பண்ணது வந்து அவன் அப்படின்னு சொல்லும் போது, எவன் அந்த பிளான் பண்ணணும் அவனை நாங்க மீட் பண்ணோம், நேரா வந்து எங்க கிட்ட பேசுங்க, 30 செகண்ட்ல இப்ப அவன் வரலன்னா ஒவ்வொரு தலையா இங்க வெளியே வந்து விழுவும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த டைம் நம்ம மினிஸ்டரும் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவை தான் அனுப்புறாரு, ஏன்னா ஹீரோ தானே அந்த பிளான் பண்ணது. ஸோ ஹீரோ அனுப்புறாங்க. அந்த டைம் நம்ம நோபடி போயிட்டு, இங்க மாதிரி அந்த பிளேஸ்க்கு போகாத, உனக்கு என்ன ஆகுனே தெரியாது, உன்னை ஷூட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களால தான் இந்த பிரச்சனை என்ன இழுத்தி விட்டது நீங்க தான், நீங்க என்கிட்ட இருந்து பேசாதீங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாரு. சரின்ட்டு உள்ள போறாரு. உள்ள போனது நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹைஜாக்கரோட ஹெட் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறாரு. கேட்டது எல்லா மக்களையும் பாரு, இவங்க எல்லாம் சாவு போறதே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி பேசிட்டே இருக்கும் போது டக்குனு கத்தி எடுத்து வந்து குத்த வரா அந்த மொரட்டை லேடி இருப்பாளா, அவ குத்த வந்து நம்ம ஹீரோ நல்ல வேலை தள்ளிடுறாரு. டக்குனு அந்த ஹெட் கிட்ட விழுந்துருது. ஹெடோட வயிற்றுல குத்துனது ஹெட் வந்து கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அங்க டாக்டர் இருந்தார் இல்லையா, அவரை வச்சு இது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும் போது, இவர் ஒரு நாள் உயிரோட இருப்பாரு மேக்சிமம். பிளட்டை நிப்பாட்டினா பிளட் வந்துட்டே இருக்கு இல்லையா, சோ வந்து பிளட்டை நிப்பாட்டினா ஒரு நாள் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு இவர் சாவர வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்கு மேல ஒரு நிமிஷம் நாங்க நிக்க மாட்டோம், இந்த பிளைட் வந்து வெடிச்சிரும், எங்களை ஒழுங்கா நார்த் கொரியா அனுப்பி விட்டுரு, போய் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் சொல்ல போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வெளியே விடுறாங்க. ஹீரோ வெளியே வந்து இந்த நியூஸ சொல்லலாம் அப்படின்னு வராரு. வந்து பார்த்தா எல்லா மினிஸ்டர்ஸும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க மக்கள் எல்லாம் பீதியில இருக்காங்க. ஆனா இங்க கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஜப்பான் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து ரொம்பவே மக்கள் மேல ஒரு இதுல இருப்பாரு, கன்சர்னா இருப்பாரு. சோ அவர் வந்து என்ன ஆச்சு சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அங்க நிலைமை எப்படி இருக்கு, அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, எத்தனை கன் வச்சிருந்தாங்க, கண்டிப்பா பாம்பு வெடிக்க வச்சிருவாங்களா அப்படிலாம் கேட்கும் போது,
இல்ல அவங்க பாம் வந்து வெடிக்க வைக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து அறிவில்லாத சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்போ அதுல வந்து நம்ம மினிஸ்டர் வந்து நீ எல்லாம் சொல்லுவ உன் இஷ்டத்துக்கு, ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தான் பொறுப்பு, நீயா பொறுப்பு ஏத்துப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி இத பத்தி நம்ம பிரசிடென்ட் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்ம அந்த ஜப்பான் மினிஸ்டர் கிட்ட அவர் இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, அவர் காலையில சீக்கிரம் எந்திக்கணும்ல அதனால தூங்கிட்டு இருப்பாரு, அவர் இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க தூங்கிட்டு இருப்பாரா, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காரு இது மாதிரிலாம் சொல்றீங்களே, அதெல்லாம் ஆமாங்க நாங்க காலையில தான் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடாரு. இங்க நம்ம நோபடி இருக்காருல்ல அவர் ஒரு வேலை பார்க்கறாரு என்ன அப்படின்னு பார்த்தா மீடியால போயிட்டு இந்த பிளைட்ல சவுத் கொரியா பீப்புளும் இருக்காங்க அப்படிலாம் சொல்லவும் அந்த ஏற்கனவே ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா மக்கள்லாம் பனைக்கைதிகளா இருந்து அந்த அவங்களையும் வந்து கூப்பிட்டு மீடியாவுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி பனைக்கைதிகளா ஆயிட்டு நார்த் கொரியாவுக்கு போனா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, ரொம்ப வலிச்சது எங்களுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணி இன்னும் கூட எங்களால அதை மறக்க முடியல அப்படிலாம் மீடியாவுக்கு சொல்லவும் மீடியாவும் அதை கேப்சர் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லவும் மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க கண்டிப்பா இந்த ஃபிளைட்ல இருக்க பேசஞ்சர்ஸை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ட்டு மக்கள் கிட்ட வரைக்கும் இந்த நியூஸ் போயிடுது. மக்களுமே வந்து கொதிச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் வெளியே வரவும் மக்கள் கிட்ட வரவும் நம்ம பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் வராங்க. அந்த டைம் தான் வந்துட்டு ஒய்ஃப் வராங்க, வந்துட்டு இந்த சைடுல இருக்கிற கேமராமேன் இந்த சைடு வா அப்பதான் என்னோட ஃபேஸ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் இப்ப வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இவ்வளவு மக்கள் நார்த் கொரியால போயிட்டு கஷ்டப்படுவாங்க, யார் இந்த ஃபிளைட்டை நார்த் கொரியாவுக்கு அனுப்ப சொன்னது அப்படின்னு சொல்லும்போது அங்க அதுல ஒரு மினிஸ்டர் சொல்லவும் நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ, மக்களை காப்பாத்தாம நீ நார்த் கொரியாவுக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லவும் இந்த பைத்தியக்காரி பேச ஏன்டா கேக்குறீங்கன்னு அவரும் புலம்பிட்டே போறாரு. அப்புறம் அந்த மேம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நார்த் கொரியாவுக்கு எப்படி இந்த ஃபிளைட் போகுது, ஆனா அதுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸை விடுவிக்கணும். இப்போ அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு என்ன இந்த ஃபிளைட் நார்த் கொரியாவுக்கு போகணும் அவ்வளவுதானே, பேசஞ்சர் விடுவிச்சுட்டு நார்த் கொரியாவுக்கு போக சொல்லுங்க. நார்த் கொரியால இருந்துமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவங்கள வந்து எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு வருது. ஆனா இந்த நார்த் கொரியாக்காரங்களை நம்ப முடியாது, அவங்க எப்படியும் வந்து பேசஞ்சர்ஸை எது வேணாலும் பண்ணுவாங்க, அதனால நம்ம பேசஞ்சர்ஸை விடுவிச்சுட்டு அனுப்ப சொல்லுங்கன்ட்டு இவங்களும் வந்து ஒரு இது சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு இது அப்ரூவ் ஆயிருக்கு, நீங்க பேசஞ்சர்ஸை விட்டுட்டு நார்த் கொரியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்தது. எப்படி நம்புவாங்க, ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து நார்த் கொரியான்னு பொய் சொல்லி சவுத் கொரியால இறங்கி வச்சிட்டார்ல, அந்த டைம் மழை வேற, அதனால இன்ஜினும் ஃபாயில் ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த ஃபிளைட்டையும் எடுக்க முடியாம போயிடுச்சு, எல்லாமே வந்து நம்ம ஹீரோலாம் இருக்கு. அதனால ஹைஜாக்கர்ஸ்க்கு ஹீரோ மேல ரொம்ப கோவம், நீ சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, இப்ப 10 நிமிஷத்துக்கு இருக்க ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் செத்து செத்து வருவாங்க, வேணா பாரு நீ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்படியே எந்த பேசஞ்சர்ஸையும் நாங்க அனுப்பவும் முடியாதுன்னு ஹைஜாக்கர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. நாளைக்கு மதியானம் 12 o'clock வரைக்கும் டைம், அதுக்கு மேல இந்த ஃபிளைட் வந்து வெடிச்சிடும், இதுதான் வந்து ஹைஜாக்கர்ஸ் சொல்லிடுறாங்க. இதான் லாஸ்ட், இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல நோபடி போயிட்டு அந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருப்பாரு இல்லையா அவர்கிட்ட இங்க பாருங்க இங்க இருந்து நீங்க போறதுதான் நல்லது, ஏன்னா இந்த ஃபிளைட் வெடிச்சிச்சுன்னா இன்சார்ஜா இருக்கிறது நீங்க தான், உங்க மேலதான் இப்ப எல்லாமே வரும், நீங்க தான் பதில் சொல்ற மாதிரி ஆகும், அதனால எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை தராரு. அப்போ டக்குன்னு நம்ம மினிஸ்டர் வெளியே வந்துட்டு என்ன பண்றது நம்ம நார்த் கொரியாவுக்கு அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரி வேற ஆகுது, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது என்னது 12 மணிக்கு வெயிட் பண்ணி இந்த பாம்பை வெடிக்க வைக்க பாக்குறீங்களா, நீங்க ரொம்ப மோசமானவங்கன்னா அந்த ஜப்பான் மினிஸ்டர் சொல்லுவோம். அதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வந்தது, சண்டை வந்து என்னையும் அடிக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி நைஸா ஒரு டிராமா எல்லாம் பண்ணி நம்ம மினிஸ்டர் வாங்க நம்ம இங்க இந்த ஆபீஸ்க்கு போயிடலாம் சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு இன்சார்ஜ் ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு அந்த மினிஸ்டர் இருக்காரு அந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் அவர் வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ இந்த சண்டையை தடுக்கலான்னு போகும்போது நம்ம நோபடி நில்லு, இதெல்லாம் நல்லது நடக்குது நீ சும்மா அப்படின்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும், நான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது நீ வெறும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் தான், உனக்கு யார் இதெல்லாம் உரிமை கொடுத்தது அப்படின்னும் போது எனக்காவது அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோபடி கிட்டேயே நம்ம ஹீரோவும் சொல்லி சண்டை போட்டு அங்கிருந்து வராங்க. இங்க வந்து டைம் 11:45 ஆகுது. நம்ம ஹீரோக்கு எல்லாமே தோணுது, என்னன்னா நம்ம தான் அவங்கள போய் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுது, நம்மளே வந்து இவங்களுக்கு சாவறதுக்கு காரணமா ஆயிடக்கூடாது, இது வந்து நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு இது வந்து உறுத்திட்டே இருக்கும், நம்மளே போய் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், நானே வரேன் நேரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா வர்றாரு, எப்படியாவது மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது கீழே வலிக்கி விழுந்துறாரு. அது வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்களே நார்த் கொரியா மாதிரி இருக்கணும், அந்த பெயிண்ட்ல வலிக்கி விழுந்துற நம்ம ஹீரோவும். அந்த டைம் நம்ம நோபடியும் வந்து அந்த மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அதாவது ஜப்பான் மினிஸ்டர் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு தியாகம் நடந்தாதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த பையன் போறான் பாத்தீங்களா தியாகம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிதான், இதுவே இந்த பையன் போன ஒண்ணும் நடக்காது, ஏன்னா அவனை நம்ப மாட்டாங்க அந்த ஹைஜாக்கர்ஸ், ஆனா நீங்க போனா நம்புவாங்க, ஏன்னா நீங்க மினிஸ்டர் ஜப்பானோட மினிஸ்டர் அப்படின்லாம் சொல்லி அவரை உசுப்பேத்தவும் அவரும் வந்து அந்த மினிஸ்டரும் வந்து இது ஒரு நல்ல பிளான் தான்,
இந்த மக்களை காப்பாற்றணுன்றதுக்கு இது ஒரு நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல போயிட்டு சொல்றாரு, நான் இந்த ஜப்பானோட மினிஸ்டர் உங்களுக்கு பணைய கைதியா வரேன், என்ன கூட்டிட்டு நேரா நீங்க நார்த் கொரியா போங்க, ஆனா இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே விடுவிச்சிருங்க, இதுதான் என்னுடைய டிமாண்ட், இதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது ஹைஜாக்கர்ஸும் ரொம்ப யோசிச்சு எல்லாமே வந்து சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி சரி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பேசஞ்சர்ஸையும் வெளியே விட்டுட்டு நம்ம மினிஸ்டரையும் வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து அந்த பிளைட் நார்த் கொரியாவுக்கு போகுது. சோ இதோட இதெல்லாம் முடிஞ்சிருது. இப்போ ஹீரோவும் நம்ம நோபடியும் பேசிக்கிறாங்க, அந்த பிளைட் சேஃபா பியாங்யாங் போய் இறங்கிருச்சு. ஆனா அங்க இருந்து நம்ம அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் மூலமா எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த ஹைஜாக்கர்ஸ் வச்சிருந்த கன்னு பாம் அது எல்லாமே டூப்ளிகேட் எல்லாம் டம்மி பீஸ் அப்படின்னும் போது இது நிச்சயமா நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு. அட பாவீங்களா ஏமாத்திட்டாங்க, டம்மி பீஸா வச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஆயிடுது. இது வந்து குட் நியூஸ் வேற சொல்வாரு நம்ம நோபடி. அதனால நம்ம ஹீரோக்கு வந்து இதெல்லாம் குட் நியூஸ் ஆயா, இது பேட் நியூஸ் யா, இந்த மாதிரி டம்மி பீஸிங்களே வச்சு இவ்வளவு நேரமா நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறம் வந்து இது மாதிரி நார்த் கொரியா போக முடியல அப்படின்னா அந்த ஹைஜாக்கர்ஸ் எல்லாரும் அவங்கள ஒருத்தங்க குத்திக்கிட்டு சத்து போகணும், அதுதான் அவங்களோட பிளான் பின்னு வச்சிருந்தாங்க. அது சோ அவங்களதான் நம்ம காப்பாத்திருக்கோம் போலடையா. சரி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன் பண்றாரு. ஆக்சுவலி உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு பரவாயில்ல, நீ பண்ணது வந்து பெரிய விஷயம் தான், அந்த மக்கள் எல்லாம் நீ காப்பாத்திருக்க, நீ உண்மையாவே ஹீரோ தான் அப்படின்னு வந்து நம்ம நோபடி வந்து சொல்றாரு நம்ம ஹீரோ கிட்ட. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மினிஸ்டரும் வந்துடுறாரு. மினிஸ்டர் வந்து நார்த் கொரியா வந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் அந்த பைலட்ஸும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க, இத்தனை பேசஞ்சர்ஸையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பைலட் வந்து இன்னும் ஆனா என்னோட மூளை மட்டும் சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க, அந்த மினிஸ்டரையும் பாராட்டுறாங்க. மினிஸ்டருக்கும் அப்படியே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவர் தான் நினைச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உண்மையாவே அவர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் பண்ணதும் அவருக்கு வந்து அந்த ப்ரௌட் ஃபீல் வந்து மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டோம் அந்த மாதிரி. அப்போ டக்குனு இந்த ஹெட் ஆஃப் த மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இருக்கார்ல நம்ம நோபடியோட தலைவர், அவர் வந்து நம்ம நோபடி கிட்ட ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாரு. ராமா ஷாடி அப்படின்ற நேமோட நம்ம நோபடிக்கு ஒரு ஐடி கார்டும் கிடைச்சது. அதுதான் நம்ம நோபடி ரொம்ப நாளா நம்ம தலைவர்கிட்ட கேட்டுருப்பாரு. அதே மாதிரி அவரும் கொடுத்துடுறாங்க. அவர் நோபடி இல்ல, இனிமே அவருக்கு ஒரு பேரோட அவர் ஒரு ஐடியும் வந்துருது. சோ இதோட இந்த படமும் வந்து முடிஞ்சது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.